சென்னை பூந்தமல்லியில் வாகனங்கள் உரசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு ஓட்டுநர்கள் தாக்கிக் கொண்டனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் கூற கேட்போம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன சதீஷ்குமார்? பூந்தமல்லி பஸ் நிலையம் அருகே வாகனங்கள் இரண்டும் ஒன்றோடொன்று உரசிக் கொண்ட சம்பவத்தில் டிரைவர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி பஸ் நிலையம் அருகே லோடு ஏற்றிக் கொண்டிருந்த வேன் ஒன்று முன்னால் சென்ற ஆட்டோவின் மீது உரசியதாக கூறப்படும். இதனால் இரண்டு டிரைவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலை திடீரென அவர்கள் சாலையில் இறங்கி மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் காயமடைந்த லோடு வேன் டிரைவர் வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து தனது நண்பர்களுக்கு செல்போன் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து ஆட்டோ டிரைவர் அங்கு ஒன்று திரண்ட நிலையில் தன்னுடன் வந்த நண்பர்களுடன் சேர்ந்து தன்னை தாக்கிய நபர்களை சரமாரியாக இருதரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. குறிப்பாக இந்த இருதரப்பினரும் பூந்தமல்லியில் உள்ள பஸ் நிலையம் அருகே உள்ள மருத்துவமனை முன்பு இருதரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்களும் அந்த வழியாக சென்ற வயதானவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வாகனங்கள் உரசிக் கொள்வதால் அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. மேலும் தன்னை தாக்கியவர்களை மீண்டும் தாக்குவதற்காக அந்த நபர் அங்கிருந்து செல்போன் மூலம் தனது நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்கள் வந்தவுடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய காட்சிகளும் தற்போது அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.